ஹாய் மக்களே, வெல்கம் டு விஹானா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது கூட்டாஞ்சோறு. இதுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம லைட்டாக மிக்சியில் கொஞ்சம் அதுக்கு தேவையான தேங்காய் அந்த மசாலா போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், ஜீரகம், தேங்காய் இவ்வளவும் போட்டு மிக்சியில் அரைச்சி ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். குறப்பாக கொஞ்சம் அரைச்சி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் கடாயில் குக்கரை எடுத்து வச்சுட்டு எண்ணெய் போட்டு இப்போ கடுகு, ஜீரகம், பச்சை மிளகா போட்டிருக்கோம். இது கடுகு வெடித்து ரெடி ஆனதும் இதில் இப்போ வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு பொன்னிறமாக கொஞ்சம் வந்த உடனே தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி போட்டு ஒரு ஸ்பூனு உப்பு போடுறோம். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டால் நல்லா வேகும். இப்போது இந்த நேரத்தில் நம்ம 50 கிராம் சிறுபருப்பு, 50 கிராம் பெரும்பயிறு எடுத்து கழுவி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம இதில் கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டு மிளகா பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா தூள் இந்த 3 கலந்துக்கிறோம். கலந்து இந்த தக்காளி கலவையில் கலந்து விட்டுக்கிறோம். எல்லாம் மசாலா ஒன்றா ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கிறோம். நல்லா கலந்து வந்துடுது. நல்ல கலர் நல்லா கொஞ்சம் மாறுது பாருங்கள். இதில் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்கீரை சேர்க்குறோம். இது தாங்க உடம்புக்கு சக்தியான முருங்கைக்கீரை. எல்லாருக்கும் இரும்பு சத்து கிடைக்குது. எல்லாருமே இப்போ அடிக்கடி சாப்பிடணும். இப்போ நம்ம யாருமே இது சாப்பிட்றதில்ல. அதனால் நிறைய பலவீனமாக இருக்கும் உடம்பு எல்லாத்துக்கும். இதை இப்போ நீங்கள் கலந்து விட்டுக்கங்க. முருங்கைக்கீரையை நல்லா கலந்து விட்டுக்கங்க. லேசாக நல்லா லைட்டாக வதங்கணும். இது வதங்கினதுக்கு அப்புறமா பாருங்கள் நல்லா வதங்குது. நல்லா இப்படி தான் நல்லா கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா அழகாக பார்த்து கிண்டி விட்டுருங்க. ஆமாம், இதில் கொஞ்சம் உப்பு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம அதில் சிறு பருப்பும் அந்த பெரும்பருப்பும் ரெண்டும் சேர்ந்து போடுறோம். போட்டுட்டு நம்ம எந்த காய்கறி வெட்டி வச்சுருக்க காய்கறி எல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போது அப்பப்போ கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னு சொன்னால் அடி பிடிச்சிரும். அதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சேனை, பச்சை மிளகா, எல்லா காய்கறியும் போடுறோம் அதில். இனி கொஞ்சம் காய்கறிகள் போட வேண்டியிருக்கு. எல்லா காய்கறியும் அதில் கலந்து விட்டு எல்லாத்தையும் வதக்கணும். நல்லபடியாக வதங்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டுட்டோம். வாழைக்காய், கேரட்டு, தடியங்காய், வெள்ளரிக்காய், என்னென்ன காய் உண்டோ வெட்டி வச்சுத எல்லா காயும் போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த அரைச்சி வச்சு இந்த தேங்காய் விழுது தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கிறோம். இப்போ நல்லா ஒன்றா கிளறி நல்லா எல்லாம் வெந்து வருது. இப்போ நம்ம அரிசி ஒரு கிளாஸ் அரிசி எடுத்து வச்சுருக்கிறோம். 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். வேணால் ஒரு கால் கிளாஸ் கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் அது டேஸ்ட்டு சரியாக இருக்கும். ஏற்கனவே நம்ம கம்மியாக தானே உப்பு போட்டிருந்தோம், அது நமக்கு பத்தாது. அதனால் இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மூடி வச்சுருங்க. ஒரு 3 விசில் வந்த உடனே நம்ம பண்ணின கூட்டாஞ்சோறுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த துவையல் பண்ண போகிறோம். கொத்தமல்லி துவையல். இதுக்காக பூண்டு, தேங்காய் ரெண்டையும் கடாயில் போட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா வறுத்து தேங்காய் வறுத்துக்கணும். தேங்காய் வறுத்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி போடுறோம். போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கிறோம். அப்படி 2 ஸ்பூனு 3 ஸ்பூனு கொத்தமல்லி பொடியும் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூனு வத்தல் பொடியும் போட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு அது ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு அரைச்சிக்கிறோம். கட்டியாக அரைச்சிக்கணும், ரொம்ப தண்ணி விட்டு வேணாம். அப்புறம் அதை ஒரு கடாய்க்கு மாற்றிட்டு கடாயை கொஞ்சம் கடுகு, உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, கருவேப்பிலை நல்லா வதங்கினதும் அதில் வெட்டி வச்ச ஒரு 2 சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கோம். அதை போட்டு வதக்கிடலாம். நல்ல வாசனையாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. இது நம்ம அந்த கூட்டாஞ்சோறுக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணுறோம். இது கூட அது சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை கிளறி விட்டுக்கலாம். நல்ல கெட்டி ஆகிற மாதிரி வதக்கி விட்டோன்னா கொஞ்சம் வாசனையாக சாப்பிட்றது கமகமான்னு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த புளிப்புக்கும் அந்த எரிப்புக்கும் காரத்துக்கும் நல்லாயிருக்கும்.